ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த கிறிஸ்மஸ் நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற குறித்து சின்னதாக ஒரு 5 நிமிடம் நம்ம செய்தியை கேட்போம். ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவில் ஒரு கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ளதாக எப்படி இருக்கணும் அப்படின்ற குறித்து ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் உணவு கொடுக்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கு முதல் தரணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கிறிஸ்துமஸ் காலத்தை குறித்து அவர் சொல்லலை, பொதுவாக ஒரு விருந்து பண்ணும்போது, ஒரு அன்னதானம் பண்ணும்போது, ஒரு ஏழை எளிய மக்கள் உதவி பண்ணும்போது எப்படி பண்ண, முதலாவது மாற்றுத்திறனாளிங்க, ஏழை எளிய மக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க முதல்ல விருந்து படைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையோ இல்லை சக பெரிய பெரிய அதிகாரிகளையோ உங்க கூட பிறந்தவர்களை முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடாம, முதலாவது விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, ஏழைகளையும் முடவர்களையும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளையும் இப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முடியாதவர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது தான் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சார்ந்து இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சிந்தை சபையில நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களிலும் நம்முடைய சபை மக்கள் எல்லாருக்குமே தெரியும், முதலாவது சபை மக்கள் யாருமே நினைச்சக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்க கண்டிஷன் போட்டிருக்கோம். முதலாவது வெளியிருந்து வரக்கூடிய அந்த கஷ்டப்படுற ஜனங்கள், ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஏழை ஜனங்களுக்கு முதலாவது என்ன செய்யலாம், அவங்களை பந்தியில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும், தவிர நம்முடைய இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. நாம சாப்பிட்டு மீதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது இல்லை. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல ட்ரெஸ் எடுக்கிறது, நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வெடி போடுறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. முதல்ல என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாட்களில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரா அப்படின்னா அதுக்குரிய ஆதாரம் நம்ம கையில கிடையாது. ஆனா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அதை வச்சு என்ன செய்யலாம், அந்த நாட்களை வைத்து மற்ற ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம். இப்ப வேதம் சொல்லுது, நாட்களை பண்டிகைகளை கர்த்தருக்கென்று கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க, கொண்டாடாதவங்க இருக்கிறாங்க. ரெண்டுமே தவறு கிடையாது, அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் என்பது உண்மைதானே, அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கிபி என்று வரலாறு இரண்டாக பிரித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அது தேதி வேணா நமக்கு ஒரு முன்ன பின்ன இருக்கலாம், மறைவா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சில நாட்களில் சில நாடுகளில் வேற நாட்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. நாம அந்த டிசம்பர் 25 மெயின்டைன் பண்றோம். எப்படின்னா அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு வேத வல்லுநர்கள் சில பேர் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லி, அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளை என்ன செய்யறோம், அந்த நாளை நம்ம நினைவு கூர்ந்து நாம் மற்ற மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறோம், நன்மை செய்கிறோம், ஒரு விருந்து படைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாமளே ட்ரெஸ் எடுத்துட்டு, நாமளே நல்லா சாப்பிட்டுட்டு, நாமளே வீட்டில் வெடி போட்டுட்டு, ஸ்டார் கட்டிட்டு, இயேசு உள்ளத்துக்குள்ள இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் யோசிச்சு பாருங்க. நிறைய விசுவாசிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. வீடெல்லாம் ஜெகஜோதியா ஃபுல்லா ஸ்டார் லைட் எரியும், நிறைய சீரியல் பல்பு போட்டிருப்பாங்க, நல்ல நியூ ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க, நல்ல கேக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு மனுஷனுக்கு இயேசு அன்பை பத்தி சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த போது அவரை குறித்து தேவதூர்ல பாடின பாட்டு என்னது, உன்னதத்த தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் இடத்துல பிரியம். இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்ததன் நோக்கம். அப்ப நாம எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா, நல்ல ஒரு பிரயோஜனமான கிறிஸ்துமஸா இருக்கணும். முதலாவது ஏழைகளுக்கு நம்ம உதவி பண்ணணும். இந்த நாட்களை வைத்துக்கணும்னு சொன்ன, நீங்க சபைக்கு வர விசுவாசிகளா இருக்கலாம், மற்றவர்கள் ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களா இருக்கலாம், நீங்க என்ன ஊழியம் பண்ற ஆட்களா இருக்கலாம், இல்ல சபைக்கு போற எந்த சபைக்கும் டினாமினேஷன் போற விசுவாசிகளா நீங்க இருக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தை நீங்க நினைவு கூர்ந்து என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு நீங்க உதவி பண்ணலாம். அப்படி உதவி பண்ணும்போது வலது கை செய்கிறது இடது கைக்கு அறியாத ஒரு விஷயம் நாம கண்டிப்பா பண்ணியாகணும். சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க
இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தின்படி, அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டு, இன்னைக்கு அதெல்லாம் கவர்மெண்ட் மாத்திட்டாங்க. அந்த பெயர்ல உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யலாம்னா ஏழைகளையும் மாற்றுத்திறனாளிகளையும் அப்புறம் கஷ்டப்படுற ஏழை ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க உதவி பண்ணலாம். அப்படி நீங்க உதவி பண்ணும்போது பரலோகத்துல உங்கள் பலன் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நல்ல பிரயோஜனமானதா கொண்டாடுங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க, மற்றவர்களுக்கும் உங்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் பரவட்டும். சாப்பாடு கொடுக்கும்போது அது பெருசா போட்டோ எடுத்துக்கிட்டு அது பெரிய விளம்பரம் நீங்க பண்ணக்கூடாது. வலது கை செய்கிறது இடது கைக்கு நீங்க அறியவே கூடாது. ரொம்ப கவனமா ரொம்ப சந்தோஷமா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடுங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக இப்ப நான் சின்னதாக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்துல அருமையான இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு தகப்பனே மனிதர்களையும் ஒப்பு கொடுக்குறப்பா, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்கள்ல அவங்க மற்ற மனிதர்களுக்கு, ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நன்மைகளை செய்து ஆண்டவரே நல்ல ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உடைய வசனத்தின்படியே கீழ்ப்படுந்து உடைய வசனத்தின்படி நடந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்வீரா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உண்மையிடத்துல கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக இவங்களை மாற்றி கொடுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்கு நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.